தலைப்பு: கனவும் கண்முன் மறைந்த காட்சிகளும். நீள்கவிதை பயணம். பிரிவு 1. கனவுகள், விழிப்புணர்வு கதவுகள். பாரதியார் பாணி. வீரியம். கனவுத்தி. அக்கினி குஞ்செனச் சூழ்ந்ததோர் கனவு. அச்சம் போக்கி அவலத்தை நீக்கி ஆற்றல் தந்ததாம் விடியலை நாடி. விண்மீன் ஒளியில் விரைந்ததோர் ரதம். வீழ்ந்ததை மீட்ட வெற்றியை காட்டிற்று. நெஞ்சில் உரமும் நேர்மை திறமும் நித்தம் வேண்டும் என நிழலாய் பாடும். கண்மூடி திறந்தால் காணுமோ வாழ்வு. கனவுகான் கவியாய் மாறு, கலங்குதல் தீரும். பொழுது புலரினும் புலராத கனவே புதுமை படைக்கும் புயலாய் எழு. பயம் கொன்று பசி போக்கி பாரில் சமத்துவம். பல்லாயிரம் பேரின் பரிதவிப்பு நீக்கி பாரதத்தாயின் பாதம் பணிந்து புதுயுகம் படைக்கும் புத்தியொளி வேண்டும். தூக்கத்தில் துளிர்க்கும் சுடரொளி அல்லவோ விழிப்பின் போரில் விஸ்வரூபம் கொள்ளும். கனவுகான் கவிதை பாட களங்கமற்று போ. பிரிவு 2. சுவரில் விரிசல்களும் செவிமடுத்த கதைகளும். புது கவிதை நடையில் சமூக பார்வை. மௌனத்தின் மதில். விரிசல்கள் சாதாரண விரிசல்கள் அல்ல. சுவரின் முதுமையில் நேற்றைய சண்டையின் கசடு, முந்தைய தலைமுறையின் மூச்சு, குழந்தை அழுகையின் நீள கோடுகள். பூசிய சுண்ணாம்புக்கும் புடவைக்கும் இடையே ஒரு வீட்டின் கதை செங்கல்லின் இதயம் வரை சிலந்தி வலையாய் படர்ந்திருக்கிறது. அறைக்கு வெளியே கேட்காத ரகசியங்கள் உள்ளேயே அடைந்த காதலை மௌனமாய் வாய்த்திருந்து சொல்கிறது இந்த விரிசல். நாம் கவனிக்கவில்லை. நாட்காலி கிழிப்பதை, வாழ்வு கிழிந்ததை. ஒவ்வொரு துணுக்குக்கும் ஒரு நீண்ட வசனம். இந்த விரிசல் உடைந்த வாக்குறுதியின் நீட்சி. ஒரு அறையில் வாழ்ந்த ஓர் உயிராய் இடையாத இரு மனங்களின் இடைவெளி. பூசப்பட்ட பசைக்குள்ளே புதையுண்டு கிடக்கும் குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடி. வெளியேறுவதை தவிர வேறு வழியின்றி சுவரோடு ஒட்டி சில நொடிகள் கேட்கிறேன். அது நான் அழுதேன், நீ ஏன் சிரிக்கிறாய் என்ற கேள்வி. சுவர் வெறும் சுவர் அல்ல, அது கால கண்ணாடி. பிரிவு 3. பழைய புத்தகத்தின் வாசமும் நினைவுகளின் காவலும். கவிஞர் வைரமுத்து பாணி. மென்னுணர்வு. தாளின் தேடல். மரப்பட்டை வாசம், மஞ்சள் பூசிய தாள். திறந்தால் ஒரு மனம், அது காலத்தின் ஓடை. அட்டை கழண்டு போன அப்பாவின் கையெழுத்து, அம்மா வாசித்த அறத்தின் ஒலி. ஓரங்களில் காப்பி சாயம், மனதின் கரைகள் போல் மிச்சம். பள்ளி தேர்வின் பேனாமுனை கீறல், காதல் கவிதையின் கண்ணீர் துளி ஈரம். ஒரு புத்தகத்தை நீ புரட்டவில்லை, ஒரு யுகத்தை கையில் ஏந்துகிறாய். மறதிக்கு மருத்துவம் எது என்று கேட்டால் பழைய புத்தகத்தின் வாசம்தான் என்பதில். அது வெறும் பக்கம் அல்ல, நம் சுவாசத்தை சேமித்த பெட்டி. அதிகாலை பனி போல் ஆழம் கொண்ட அடர்த்தியான வாசனை. அது ஒரு கவிஞன் தூக்கத்தை தொலைத்த ரகசியம். ஒரு விஞ்ஞானி விடியலை தேடிய வேட்கை. மத்திய பக்கத்தில் மடித்து வைத்த மயில் இறகு, அது சிதைந்தும் காதலின் சின்னம். புத்தக அலமாரியில் நினைவுகள்தான் தூசு தட்டாமல் இருக்கின்றன. அந்த வாசம் நீங்கினால் என் நினைவுகள் தீர்ந்துவிடும் போலும். பிரிவு 4. துருவின் கவிதை, பொறுமையின் நாடகம். பழைய மரபு கவிதை. அகத்துரை. வருத்தம். இரும்பின் பொறுமை. பசும்பொன் மேனி பாழ்பட கண்டோம், பருவம் மாறினும் பலன் காணாது. நீரின் ஈரம் நெருப்பின் வெம்மையும் நிலைத்த இரும்பினை நிதமும் சிதைக்கும். செம்மண் பூசி செங்கதிர் போல செம்பு நிறமாய் சினம் கொண்டு நிற்கும். ஆண்டுகள் 1000 அற்று போயினும் அழியா தியாகமது துருவின் பாடம். கரைதல் ஒரு நாள் கவிதையாகுமெனில் காலக்கடலில் காத்திருப்பேன் யான். துருவென பூக்கும் துயரின் உருவம், துடைக்க இயலா பொறுமையின் சாபம். அகத்துரை காதல் அரும்பிய நாள் போல் அரும்பிய துருவது ஆசையன் மிச்சம்.
உன்னை காண ஊரை கடந்து கண்ணீர் விட்டு காய்ந்து போன கண்ணின் ஈரம் போல் மெல்ல மெல்ல மெலிந்து நிறம் மாறி நிலையிழந்து நிற்கிறது. கை தொட்டால் உதிரும் தூளாய் கனவுக்கு கிடைத்த கதி இது. இருந்தும் இரும்பு தன் மௌனத்தை தொடர்கிறது. உடையும் தருணத்தில்தான் பேசும் என்பதால். பிரிவு 5. சாலையின் பள்ளத்தில் வானத்தின் பிரதிபலிப்பு. நா. முத்துக்குமார் பாணி. வாழ்வியல் தத்துவம். தற்காலிக வானம். மழை பெய்து ஓய்ந்த ஒரு மாலையின் தார் சாலை. கால் வைத்தால் சேறு, கண் வைத்தால் வேதம். சாலையின் பள்ளம் அது வெறும் பள்ளமல்ல, வானத்தின் தற்காலிக கண்ணாடி. மேகங்கள் நகரும் காட்சி, சட்டென சிரிக்கும் சூரியனின் மஞ்சள் ஒளி, இறங்கி பார்க்கும் பறவையின் நிழல். அரை நொடி ஆசையுடன் அத்தனையும் அடக்கம். அடுத்த வண்டி வரும், சேற்றின் தெளிப்பால் சிதையும். வாழ்க்கை அப்படித்தான், சின்ன இடத்தில் ஒரு பெரிய காட்சியை ஒளித்து வைக்கும். சந்தோஷம் என்பது ஒரு குட்டி குளம், அது கலைவதற்குள் வானத்தை பார்த்துக்கொள். நாம் கடந்து போகிறோம், அது நம்மை கடத்துகிறது. ஒரு துளி நீரில் ஒட்டுமொட்ட பிரபஞ்சத்தின் ஓசை. பள்ளத்தின் அளவு பெரிதல்ல, அதன் பிரதிபலிப்பின் ஆழம்தான் முக்கியம். சறுக்காத சாலை எது, சிரிக்காத மனது எது, தண்ணீரை தொலைக்க தயங்காத பள்ளங்கள்தான். அதனால்தான் வானின் முகவரியை தெரிந்து கொண்டன. ஓட்டை குடலில் அடைத்த ஒளியைப் போல இந்த தற்காலிக வானம். சிதறுவதற்கு முன் அதை கொண்டாடு. அதுபோலவே கனவுகளும். முடிவுரை: கனவு காணும் மனமும் கண் திறந்து காணும் கவனமும் இருந்தால் எல்லையற்ற வாழ்க்கையின் கவிதை நம் அன்றாடத்தின் அடியாழத்தில் ஒளிந்திருப்பதை உணர்ந்து வாழ்க்கையை இன்னும் ஆழமாக சுவாசிக்கலாம். இந்த தேடல்தான் நம்மை ஒவ்வொரு நொடியும் வாழ வைக்கிறது. நன்றி.